ஹாய் ஹலோ வெல்கம் டு நோ மேஜிக். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்த் ஜேர்னலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜூலை மந்த் வந்து எல்லாருமே பிளான் பண்ணபடி எல்லா விஷயமும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ட்ரீ வந்து வரையலாம், ப்ளஸ் வந்து மண்டலா ஆர்ட் வந்து தீமாக வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. மண்டலா ஆர்ட் வந்து பிஃபோராக நான் வந்து வரைஞ்சதில்லை. ஒரே ஒரு தடவை எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து வரைஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை வரையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் மண்டலா ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்லேயே வந்து ரொம்ப சூப்பராக வரைவாங்க. அதுக்கு நிறைய அந்த ஃபைன் லைனர் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து லக்ஸர் பெனில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 12 கலர்ஸை வச்சு தான் வந்து மண்டலா ஆர்ட் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டென்ஷனாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து கொடுத்துருக்க தீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்கேன். அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து புக் படிச்சுட்ருக்க மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எல்லாருமே வந்து ரீடிங் வந்து ஹேபிட் வளர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஜோனர் வந்து பிடிக்கும், உங்கள் இதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி லைப்ரரிஸில் வந்து நிறைய புக்ஸ் வந்து இருக்கும். முடிஞ்சதுன்னா அங்கே போய் படிக்கலாம், இல்லைன்னா மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டிங்கன்னா வீட்டிலே கூட படிக்கலாம். ஸோ ரீடிங் ஹேபிட்ஸை வந்து எல்லாருமே கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அதுக்காக இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தீமாக போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இனிஷியலாக வந்து எனக்கு என்ன செய்யலாம், என்ன தீம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் ஒன்ஸ் அது என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு மைண்டில் வந்தது இதுதான். மேக்ஸிமம் உங்களுக்கு ஜேர்னலிங் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸ் வந்து இருக்கும். அதில் ஏதாவது வந்து பிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபைனாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட புக் தான் இல்லையா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து இது கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கலர் வந்து பண்ணும்போது ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன வயசில் இருந்தாலும் சரி, நம்ம இந்த கலரிங்லாம் பண்ணும்போது ஏதோ ஸ்கூல் டேஸில் இருக்க மாதிரி, காலேஜ் டேஸில் இருக்க மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கலரிங் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லைனாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ரீடிங்கும் ஹேபிட் வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம என்ன தான் டிவி அதில் யூடியூப்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தா கூட ஒரு புக் எடுத்து ஒரு நாவல்லாம் படிக்கும்போது அந்த ஒரு இமேஜின் பண்ணி படிக்கிறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். இப்போ குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே டிவிலே அவங்க எல்லாம் பார்க்குறனாலையும் மொபைலில் நிறைய கண்டென்ட் பார்க்குறனாலும் அந்த இமேஜினேஷனே வந்து இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து அந்த மாதிரிலாம் படிக்கும்போது நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே வந்து டெவலப் ஆகும். ஸோ ரீடிங் வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் நிறைய புக் சம்மரிஸும் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த புக் சம்மரி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புக் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து ஒன்ஸ் படித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து மந்த்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது நமக்கு வந்து ஒரு நல்ல இப்போ இருக்க லெவல்லேருந்து நம்மளை கொஞ்சம் ஹை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். மண்டலா ஆர்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அது ரொம்ப மெஷர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். மெஹந்தி போடுறவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் பார்த்தும் பண்ணலாம், இல்லைனாலும் உங்களுக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரங்கோலி போடுற மாதிரி, இல்லை மெஹந்தி நம்ம வந்து கைக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நான் லக்ஸர் பெனில் இருக்க அந்த 12 கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் அண்ட் பிளாக்கில் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது லைன்ஸ் ஷேடு அப்புறம் அதுதான். மண்டலா ஆர்ட் வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸில் எல்லாமே அந்த மேல் சுவர் இருக்கும் இல்லையா, அங்கே எல்லாமே வந்து மண்டலா ஆர்ட் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ரீசெண்டாக நான் வந்து வடபழனி கோயில் போயிருந்தேன். அங்கே கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ பெயிண்டிங்லாம் கூட அகைன் ஒரு தடவை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். முருகர் படம் கூட அவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதுவும் நமக்கு மேலேருந்து அது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எண்ட் ஆஃப் த ட்ராயிங் வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து ஒரு
இளவெயில் நேரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷேடிங் வந்து நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் நம்ம கேலண்டர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது, ஏன்னா மண்டலா ஆர்ட்டுங்கும் போது ஃபுல்லாகவே கர்வ்ஸு லயன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்தது இந்த மந்தோட தீம்ஸ் வந்து வரையும் போது. பட் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இது வந்து சும்மா ஒரு க்ரீனரியாக ஒரு அந்த பாசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இதோட தீம் வந்து இந்த பேஜோட தீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச்சில் லைட் ஹவுஸ் இருக்க இடத்துல நம்ம வந்து இருக்க மாதிரி தீம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கேலண்டர் வந்து போன மாதமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப சிம்பிளாகவே போட்டுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெஷர் பண்ணி பாக்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் டைம் இதாக இருந்தது. அந்தளவுக்கு நான் அதில் யூஸும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே வந்து நான் ரேண்டமாக போட்ட டிசைன்ஸ் தான். இந்த லைட் ஹவுஸ் இது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் இருந்தது. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அதை அப்படியே வந்து என்னோடதுக்கு காப்பி பண்ணேன். கலரிங் அந்த உள்ளே போடுற டிசைன்ஸ் எல்லாம் வேறு. இந்த மந்த் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் கல்யாண நாள்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய விஷஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு அந்த மந்த் வந்து எப்போ அந்த டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகராக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போயுமே தவறாமல் இதில் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய நோட்டில் வந்து எழுதுகிறோம் இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறோன்னா அது வந்து நமக்கு மறந்துடும். ஸோ அதுக்காக இந்த ஜேர்னலிங் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல எழுதணுமோ கரெக்டாக அதில் எழுதி வச்சிட்டோன்னா நம்ம அதை பிளான் பண்ணுறதை மிஸ் பண்ணாமல் பண்ணிடலாம். நான் வந்து ஜேர்னல் வந்து பர்சனலாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. அட்லீஸ்ட் என்னால் சம் ரீசன்ஸ்னால அதை செய்ய முடியலன்னா கூட நான் அதை வந்து கரெக்டாக போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்குது, இது வந்து நாங்கள் பண்ணுறதில்ல அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் இதோட பெனிஃபிட் வந்து தெரியும். நம்ம வந்து சும்மா பார்க்கும்போது நமக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணி ஒரு 1 or 2 months உங்களோட டாஸ்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க, இப்போ எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு அதோட இதுவே தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சோம்பலாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே கொஞ்சம் டைம் கண்டிப்பாக இருக்கும், அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இது இந்த இயர் நீங்கள் பண்ணிடுறீங்க, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இத்தனை வேலை வந்து முடிச்சிருக்கோமா, இவ்வளோ பிளான் பண்ணோமா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ கொஞ்சம் மெனக்கெடல் வந்து இருந்தால் நல்லது தான் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பீச்சஸ் ஒரு டார்க் ப்ளூ அண்டு ஸ்கை ப்ளூ இருக்கும் இல்லையா, அந்த 2 இதை வச்சுட்டு நான் இது பண்ணேன். இது மட்டும் கூட பண்ணிட்டு விடலாம், இருந்தாலும் நான் அந்த பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சிம்பிளாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. நமக்கு அந்த பர்பஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆனால் சரிதான். இது வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்க மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது, பட் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் இது வந்து பார்த்துட்டு இது ஒரு ஃப்ரண்ட் பேஜாக வந்து போடலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ மண்டலா ஆர்ட்டுங்கிறதே கொஞ்சம் ஒர்க் இழுக்கும், பட் அதை செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பட் அது நல்ல டைம் இருக்கணும், நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுற வேலை கிடையாது. நம்ம நிதானமாக ரொம்ப லயிச்சு அந்த இதை செய்யணும். நான் ஒரு புக் சம்மரி கூட போட போகிறேன் பாருங்கள், கீப் கோயிங்னு சொல்லிட்டு ஒன்று. அதில் கூட சொல்லியிருப்பாங்க, எந்த வேலை நம்ம செஞ்சாலும் அதில் வந்து நம்ம அதை ஒரு ப்ளேஃபுல்லாக செய்யணும், ரொம்ப ரசித்து செய்யணும். அது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் நம்ம பிடிச்சதை செய்யணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes அதிகமாக ஒர்க் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த ஒர்க் செய்யும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் அது கொடுக்கணும். அப்படி கொடுக்காத வேலை எப்படா இந்த வேலையை முடிப்போம்னு சொல்லிட்டு எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து நம்ம தப்பான ஒரு இதில் இருக்கோம்னு சொல்லிட்டு அர்த்தம். சீக்கிரம் அந்த வேலையிலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச வேலையை வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பணம் காசுன்னு சொல்லிட்டு அதுக்காக நமக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இருக்க அந்த ஒரு லைஃப்பை நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே பிடிச்ச வேலையை செய்யுங்க. இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை இன்னும் இதுக்கு டைம் எடுக்குதுன்னா கூட அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தான் அந்த வேலை வந்து கொடுக்கணும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரேண்டமாக நான் சும்மா ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீடிங் தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கும் நிறையா புக் சம்மரிஸ் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காகவும், ப்ளஸ் எனக்கும் ரீடிங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரொஃபஷனலாக நம்ம யூடியூப்காகட்டும் நான் வந்து ஸ்டோரிஸ் கொஞ்சம் எழுதிட்டுருக்கேன். அந்த நாவல்ஸ் எல்லாம் எப்போ முடிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் பர்சனலாக ப்ரொஃபஷனலாக என்னென்னலாம் இருக்கோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு எது செட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நான் வந்து அதுவும் போட்டுட்ருக்கேன். ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு மந்த் ஏதாவது நான் செய்யணும், இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இந்த நோட்ஸில் எழுதலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் கேர்வாக தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் அந்த கேர்வ்லேயே எழுதிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. கிட்ஸுக்கு ஏதாவது நம்ம சொல்லித்தரது ஏதாவது இருந்தது, ஒரு ஹேபிட் அவங்களுக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து மை டேன்னு போட்டிருக்கேன். அது வந்து நத்திங் பட் மூட் ட்ராக்கர் தான். மூட் ட்ராக்கர்னு போடுறதுக்கு பதிலாக மை டேன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இதில் எல்லாமே நான் வந்து அந்த மண்டலா ஆர்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு மயில் தீம் வந்து எடுத்திருக்கேன். மயில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி போன சண்டே வந்து நாங்கள் கிண்டி நேஷ்னல் பார்க் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து மயில் இருக்கும், ஒயிட் மயில் இருக்குது, நார்மல் மயிலும் இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் நாங்கள் நின்றுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அதனால ஒரு மயில் தீமாகவே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இதுவும் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து நான் அப்படியே என்னோடய இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட கலரிங் அதெல்லாம் மாறி இருக்கும், பட் அந்த மயில் வரைகிறது எல்லாமே நான் அதை பார்த்து தான் பண்ணேன். எனக்கு வந்து அப்படியே வரைகிறதுக்கு வராது. ஏதாவது ஒன்று பார்த்து வரைகிறதுனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் அவங்களோடது பார்த்து தான் நான் வந்து வரைஞ்சேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு ரெக்கையிலையும் வந்து அந்த இறகு இருக்கு இல்லையா, அந்த இதுலேயும் வந்து 1, 2ன்னு சொல்லிட்டு நான் டேட் போட்டுக்க போகிறேன். அந்த டேட் போட்டுட்டு அந்த டேட்டில் வந்து ஓகேவாக இருக்கேனா, இல்லை ஹாப்பியாக இருந்தேனா, இல்லை நாட் ஓகேவா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ நாட் ஓகே அப்படின்னா ஏன் அந்த டே நான் வந்து நாட் ஓகேங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மந்த் ஒரு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக் அதிலலாம் வந்து அந்த மாதிரி வரவே கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் மந்த் என்னோடய ஜேர்னலிங் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். அதுலேயும் நான் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ என்னையே வந்து ஏன் அந்த மாதிரி டே நல்லா இல்லை, அந்த டே வந்து இந்த சில காரியங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது நான் சீரியல்ஸ் ஏதாவது பார்த்துட்ருப்பேன், வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ வெப் சீரிஸ் ரொம்ப பார்த்துருப்பேனா இருக்கும், இல்லை என்னோடய வந்து ஹைலைட் வந்து நான் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருப்பேன், இல்லை என்னோடய ஹெல்த் நான் ஒழுங்காக பார்த்துக்காமல் இருந்திருப்பேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதை நான் நோட் பண்ணி வைக்கும்போது நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த பிரச்சனை வராமல், இல்லை என்னையே அறியாமல் நான் வந்து நிறைய நெட் சர்ஃபிங் பண்ணும்போது ஐயோ இந்த மாதிரி நம்ம டே வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளை வேறு யாராவது ஸ்டாப் பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நம்மளே நம்மளை வந்து மானிட்டர் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து அந்த டே வந்து நல்லா வச்சுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் வீக் 1, வீக் 2, வீக் 3 வந்து வீக் 4 வரைக்கும் பண்ணியிருக்கேன். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி மண்டலா ஆர்ட் தான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வரையும் போது இந்த கலரிங் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃப்ரீ டைமில் கூட ஏதாவது ஒரு நோட்டு ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து மண்டலா ஆர்ட் பண்ணணுன்னா கூட நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். பேசிக்லேருந்து அவங்க சொல்லித்தராங்க. அதுக்குன்னே ஒரு புக் இருக்குது. புக் வந்து போட்டுட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து மெஷர் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ரொம்ப பிளான் பண்ணி அதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. பட் இதையும் வந்து சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க. அப்படிலாம் இருக்கீங்கன்னா இது வந்து பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், தப்பாக பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மண்டலா ஆர்ட் வந்து ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல டைம் பாஸிங்க்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஆர்ட் நீங்கள் முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது இது ஆக்சுவலி. நான் இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் வந்து மெஷர் பண்ணியே பண்ணல. பேசிக்காக நீங்கள் வந்து அப்படி நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே மெஷர் பண்ணி லைன்ஸ் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி அது என்னென்ன பார்ட்டிஷனில் அந்த டிசைன் வரணும் அது எல்லாமே பார்த்து பண்ணணும். இது வந்து ஒரு
சின்ன ஒரு பாதி இது மட்டும் இருக்க மாதிரி அந்த டிசைன் பண்ணிவிட்டு மேலே வந்து என்னோடய ஓன் டிசைன் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். மேலே வந்து டேட் அந்த டேஸும் எழுதிட்டிங்கன்னா மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ரோலிங் வீக் டே டாஸ்க்ஸே வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மண்டே முடிக்க முடியல அப்படின்னா கூட அதை நம்ம நெக்ஸ்ட் டேக்கு போஸ்ட்போன் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை டிசைன் பண்ணேன். இந்த மந்த் ஆக்சுவலி எனக்கு ஜேர்னலிங்க்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக தான் எடுத்தது. வீக் 4 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டேஸ் இருக்க மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து வெனஸ்டே வரைக்கும் வரும். அதை வந்து நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போகும்போது சம் ப்ராப்ளம்ஸு அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால ஒரே இதாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டேன். ஹனிபி வந்து இருக்க மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் டிசைன்ஸு. எப்போயுமே நீங்கள் வந்து அந்த 80-20 ரூல் வந்து இருக்குது இல்லைங்களா, அதாவது 20% ஒர்க் வந்து உங்களுக்கு 80% ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஒர்க்கை கண்டிப்பாக உங்கள் இதில் கொண்டு வாங்க, ஜேர்னலில் கொண்டு வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக முடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். நம்ம ரெகுலராக பண்ணுற ஒர்க்கை வந்து இதில் எழுத தேவையில்லை. நமக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய வேலைகளை மறக்காமல் எழுதுங்க. ஒரு நோட்டில் நம்ம எழுதும் போது அதை மிஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து செய்ய முடியும். நிறைய பேரோட பர்த்டே அப்புறம் வெட்டிங் டே இதெல்லாம் வந்து மறந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days கழிச்சு ஐயோ அவங்களுக்கு விஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இதில் வரவே வராது. கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு போடுங்க. நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருந்தது, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருந்தது, அதையும் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.